வணக்கம். ரயில்வே எக்ஸாம்ஸோட ஒரிஜினல் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அது வகையில் இது அடுத்த டாபிக்ல வந்து ஒரு கொஷின். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் டாபிக்லயும் இது சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஷின் ரீட் பண்ணுங்க. எ ஷாப்கீப்பர் lists the price of a fan at 20% above its cost price and offers 10% discount on its list price. If he earns a profit of rupees 150, then what is the list price of the fan? இந்த இடத்துல லிஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா மார்க்டு பிரைஸ். ஸோ மொத்தம் வந்து 3 பிரைஸ் இருக்கு. அதை பத்தி நமக்கு தெரியணும். ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ், அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி லேபிள் ஒட்டுவாங்க இல்லையா, லிஸ்ட் பிரைஸ், அதுதான் வந்து மார்க்டு பிரைஸ், எம்பின்னு சொல்லுவோம். அந்த எம்பி அப்படிங்கிறது கஸ்டமர் வந்து பார்த்துட்டு அதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அது என்ன ரேட்க்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் என்ன ரேட்க்கு விற்கிறோமோ அது வந்து செல்லிங் பிரைஸ். ஸோ மொத்தம் 3 பிரைஸ். ஓகே, இந்த ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடியவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் ஹோல்சேல்ல இருந்து என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது. அந்த ரேட்டை இருந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து விலையை கூட்டி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸை தான் நம்ம எம்பின்னு சொல்றோம். ஓகே, மார்க்டு ப்ரைஸ்னு சொல்றோம் அல்லது லிஸ்ட் ப்ரைஸ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து எதுக்கு சேல்ஸ் பண்றாங்களோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இந்த 3 ப்ரைஸ் பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் 150ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ப்ராஃபிட் அப்படின்னா யூஸ்வலா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எந்த பிரைஸ்ல இருந்து எதை மைனஸ் பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா அதுதான் ப்ராஃபிட். இது நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நான் இப்போ எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 3 விஷயம், அதை வச்சுதான் நான் சால்வ் பண்ண போறேன். முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் ஃபுல்லாவே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்க. காஸ்ட் ப்ரைஸை வந்து என்ன பர்சன்டேஜ்னு எப்பவுமே எடுத்துக்கணும் அப்படின்னா 100%ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பாருங்க, எ ஷாப்கீப்பர் லிஸ்ட் த பிரைஸ் ஆஃப் யர் ஃபேன் 20% அபவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்றாங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளவு கூட்டி வைக்கிறாரு? 20% கூட்டுறாரு. அப்படின்னா இந்த மார்க் பிரைஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா 120% இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்சன்டேஜ் தானே, அதனால 20 ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஆட் பண்ணிட்டேன் 100 கூட. காஸ்ட் ப்ரைஸை வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டோம். அது கூட ஒரு 20 ஆட் பண்ணா 120 வரும். ஓகேவா? அடுத்தது டிஸ்கவுண்ட். இங்க இருந்து செல்லிங் பிரைஸ் போகணும்னா என்ன கண்டுபிடிச்சாதான் போக முடியும்? டிஸ்கவுண்ட் கொடுத்தா தானே செல்லிங் பிரைஸ் போக முடியும். அதுல 10% டிஸ்கவுண்ட் வருது. அப்ப 10%னா அப்ப 120ல இருந்து 10 மைனஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. இந்த 120ல 10% எடுக்கணும். சரியா? 120 ஆஃப் 10%. அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10/100. இப்போ 2 0, இல்லை 2 0 கட் பண்ணிட்டோம்னா 12 வரும். சரியா? அந்த 12 தான் நீங்க மைனஸ் பண்ணணும். அவசரப்பட்டு 10 மைனஸ் பண்ணிடக்கூடாது. 120ல 10% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 108 வரும். ஓகேவா? 108% வரும். ஸோ அப்போ இங்க கவனிங்க, பர்சன்டேஜ்ல சிபிஏ 100ன்னு எடுத்திருக்கேன், செல்லிங் வந்து 108ன்னு வந்திருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8%. அதுதான் லாபம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ராஃபிட்ங்கிறது என்ன 2 பிரைஸ்க்குள்ளதான் பார்க்கணும். செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா அதுதானே ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டை பர்சன்டேஜா சொன்னா 8% கிடைக்குதுப்பா. அந்த 8% ருபீஸா சொன்னா அதுதான் 150. இதுதானே ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. சரியா? அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லாத்தையுமே பர்சன்டேஜ்க்கு மாத்திட்டு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். அது 8% கிடைச்சிருக்கு. அந்த 8% 150ன்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன பிரைஸ் வேணுமோ அத்தனை பர்சன்டேஜை இதை வச்சு கால்குலேட் பண்ணா போதும். இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும்னா 100% கண்டுபிடிங்க, மார்க்டு பிரைஸ் வேணும்னா 120 கண்டுபிடிங்க, செல்லிங் பிரைஸ் வேணும்னா 108% கண்டுபிடிங்க. பட் இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு? லிஸ்ட் பிரைஸ் தான் இருக்கு, அதாவது மார்க்டு பிரைஸ். அப்ப நான் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னா 120% என்னன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆன்சர் எனக்கு வந்துடும். ஓகேவா? இந்த டேட்டாவை வச்சு இதை கண்டுபிடிக்க போறோம். இது நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம். ஸோ 8x, அதாவது நான் 8% இருக்கு இல்லையா, அதை வெறும் 8xனே வச்சுக்கிறேன். 8x ஈக்குவல் டு இதை கிராஸ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 150 இன்டூ 120. ஓகேயா? அப்ப x ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 150 இன்டூ 120 டிவைடட் பை 8.
8ஆல இதை கேன்சல் பண்ணுங்க. ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வரும் 2240. இது நான் 4 டேபிள் அடிச்சா 24, இதுல 3 டைம்ஸ் போகும். ஸோ இது வந்து 2 டேபிள் அடிச்சோம்னா 75 டைம்ஸ், இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2250. இதுதான் டிஸ்கவுண்ட் பத்தி கண்டுபிடிக்கக்கூடிய சம்மு. நான் இதுல ஃபார்முலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, லாஜிக்கா தான் போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிபிஏ 100ன்னு எடுத்துக்கோங்க. மார்க் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற பர்சன்டேஜ். எஸ்பி வந்து இதுல இருந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். ஓகே, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணணும். 120ல 10% வந்து 12, அதை மைனஸ் பண்ணி போட்டுறது தான் இந்த இடம். ஓகேவா?